இதுதான் அதுதான் என்று கூற முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தனித்துவமான குரல் வலும், தன்னுடைய ஒவ்வொரு அந்த ஆலாபனையாகட்டும் சங்கதியாகட்டும் அனைத்தையும் அந்த தன்னுடைய பாடல் தன்னுடைய குரல் வளத்தால் அதற்கு அழகுக்கு அழகு சேர்ப்பார்களே, அதுதான் செய்து கொண்டிருந்தார் அவர். ஒவ்வொரு பாடலாக அவர் என்று சில்லென்று காற்று 1000 தாமரை முட்டுக்களே என்ற இது நம்மால் படுத்த அதெல்லாம் கேட்கும் பொழுது ஒவ்வொரு பாடலும் ஜானகியின் பாடல்கள் இன்றும் என்றும் என்றென்றும் கேட்கக்கூடிய மிக மிக பிரபலமான ஒரு பாடல்களாக நிலைத்து கொண்டிருக்கின்றதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு மிக சிறந்த சாதனையாக அழகியாக இருந்தார் அவர் என்றுதான் கூற வேண்டும். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கொங்குனி, துளு, சௌராஷ்டிரம், ஹிந்தி, பெங்காலி, சமஸ்கிருதம், சிங்களம், ஆங்கிலம் என பல மொழிகள், இந்த மொழி அந்த மொழி இல்லை, அவருக்கு என்னென்ன மொழிகள் தெரியுமோ, பாடல்கள் எந்தெந்த மொழிகள் வருகிறோம் அதிலெல்லாம் ஜானகியை அழைத்து பாட சொல்லியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு 48,420 சொச்சம் பாடல்களை பாடியிருக்கிறார் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். பன்மொழி புலமை கொண்டவராக இருக்க வேண்டால் உச்சரிப்பு, அந்த டிக்ஷன் என்று கூறுவார்கள், இந்த உச்சரிப்பிலே தவறில்லாமல் பாடக்கூடிய, விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பாடகர்களில் ஒருவர் எஸ் ஜானகி. அதுபோன்று ஜானகி பற்றி பேச வேண்டும் என்றால் வருடக்கணக்கிலே நாம் பேசலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு பாடலும் ஒரு ஒரு கிளாஸ் எடுக்கலாம். அதை வைத்து எப்படி பாடியிருக்கிறார், இது ஏன் இப்படி பாடினார், அந்த காட்சியை நாம் பார்க்க வேண்டும். அந்த ஜானகி குரலை நாம் பார்த்தால் காட்சியை நாம் கொண்டு வந்து விடுவார். அந்த பாடலை கேட்கும் பொழுதே அந்த காட்சிகள் நம் கண்முன் விரியும். அந்த அளவுக்கு அந்த பாடல் நம் ஒவ்வொரு மனதிலும் நிலைத்து நின்று கொண்டிருக்கிறது, என்றென்றும் இருந்து கொண்டிருக்கின்றதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு அவர் பாடல்கள் நாட்கணக்கில் நாம் பேசக்கூடிய பல பாடல்கள் இருக்கின்றன. தொடர்ந்து அவருடைய சாதனைகள் என்பது சாதாரண சாதனைகள் அல்ல. ஒவ்வொன்றும் பட்டி தொட்டி முதல், அதாவது பாமரன் முதல் கோடீஸ்வரன் வரை அனைவரையும் பேச வைக்கக்கூடிய மிக சிறந்த ஒவ்வொரு பாடலும் இருந்திருக்கிறது என்றுதான் கூறுவேன். அந்த அளவுக்கு மிக சிறந்த ஒரு பாடகி. அவருடைய மறைவு என்பது சாதாரண மறைவு அல்ல, இது மிகப்பெரிய பேரிழப்பு என்று நாம் சொல்ல வேண்டியதில்லை. இசை ஜாம்பவான்கள் பலரும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக ஒருவர் காலமாகும் பொழுது அவரை பாராட்டி பேசுவது என்பது இயல்பு, வாடிக்கை, வழக்கம். ஆனால் ஒரு சிலர் அனைத்தையும் தாண்டி நிற்பார்கள். அப்படித்தான் இவர் நின்றிருக்கிறார் என்று கூற வேண்டும். அந்த அளவுக்கு மிக சிறந்த ஒரு பாடகியாக தொடர்ந்து பரிணமித்தவர் ஜானகி என்றுதான் கூற வேண்டும். ஜானகியினுடைய இழப்பு என்பது சாதாரண இழப்பு அல்ல. தமிழ் திரையுலகிலே இதுவரை மிகப்பெரிய ஜாம்பவான்கள் பலர் காலமாகி இருக்கிறார்கள். அவர்கள் என்றென்றும் பேசு பொருளாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று ஜானகி இன்று நம்மை விட்டு மறைந்து விட்டாலும் அவருடைய காலங்கள் தொடர்ந்து இங்கு இருக்கும் என்பதிலே நாம் குறையே சொல்ல முடியாது என்று கூற வேண்டும். அதே போன்று கவிப்பேரரசு வைரமுத்து ஒரு அஞ்சலியை செலுத்தியிருக்கிறார். அந்த அஞ்சலியை கேட்கும் போது கவிதாஞ்சலி என்பார்கள். அந்த கவிதாஞ்சலி அவர் பாடிய பாடல்களை வைத்தே கவிப்பேரரசு வைரமுத்து அஞ்சலியை செலுத்தியிருக்கிறார். அதாவது, கானக்குயிலே காலமானாயோ, அரை நூற்றாண்டு ஆறுதலே அடங்கிவிட்டாயா, அரை நூற்றாண்டு ஆறுதலே அடங்கிவிட்டாயா, சிங்கார வேலனே தேவாவில் நாதஸ்வரத்தை வென்று காட்டிய கீதவாணியே முடிந்து விட்டதா உன் மூச்சு, சிங்கார வேலனே தேவாவில் நாதஸ்வரத்தை வென்று காட்டிய கீதவாணியே முடிந்து விட்டதா உன் மூச்சு, தாய்மையாய் தமிழாய் காதலாய் கருணையாய் கண்ணீராய் புன்னகையாய் எங்கள் வாழ்வோடு கலந்த பாட்டரசியே உனக்கும் மரணமா, தாய்மையாய் தமிழாய் காதலாய் கருணையாய் கண்ணீராய் புன்னகையாய் எங்கள் வாழ்வோடு கலந்த பாட்டரசி உனக்கும் மரணமா, நாதம் என் ஜீவனே என்றாயே உன் நாதம் இருக்கிறது ஜீவன் இல்லையே, சிரித்த முகமும் சிவப்பு நிலா பொட்டும் ஆடாமல் அசையாமல் சித்திரம் பாடுவது போல் செவ்வாய் அசைக்கும் அழகும் கண்களை விட்டு காணாமல் போகுமோ என்ற வகையிலே வைரமுத்து தன்னுடைய இசையஞ்சலி சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, நீ பாட முடியாத பாடல் என்று எதுவும் இல்லை, உன் பாடல் கேளாமல் இரவுகள் விடிவதில்லை, நீ பாட முடியாத பாடல் என்று எதுவும் இல்லை, உன் பாடல் கேளாமல் இரவுகள் விடிவதில்லை,
கண்ணதாசன் எழுதி நீ பாடிய பல்லவி கொண்டே புகழ் வணக்கம் செலுத்துகின்றேன். கண்ணதாசன் எழுதி நீ பாடிய பாடல் கொண்டே புகழ் வணக்கம் செலுத்துகின்றேன் என்று அந்த பாடல். தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே, அமைதி உன் நெஞ்சில் நிலவட்டுமே. தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே, அமைதி உன் நெஞ்சில் நிலவட்டுமே. அந்த தூக்கமும் அமைதியும் நானானால் உன்னை தொடர்ந்திருப்பேன், என்றும் துணை இருப்பேன். வாழ்க நீ அம்மா என கவி பேரரசு வைரமுத்து தன்னுடைய அஞ்சலி கவிதையிலே அந்த கவிதாஞ்சலியை தெரிவித்திருக்கிறார். மிக அருமையான பாடிய பாடல்களை வைத்து அந்த அஞ்சலி மிக இது போன்று ஒவ்வொருவரும் அவருடன் பழகியவர்கள், அந்த இசையிலே இருந்தவர்கள், தொடர்புடையவர்கள் என ஒவ்வொருவரும் ஜானகியினுடைய சாதனைகளை, அளவிட முடியாத சாதனைகள், கடலுக்கு எப்படி ஆழம், கடல் எல்லையை கணிப்பது எவ்வளவு கடினமோ அது போன்று ஜானகியினுடைய சாதனைகள் என்பது கடல் எல்லை போன்று தொடர்ந்து கொண்டே ஆழமாக இருக்கும், அகலமாக இருக்கும். எந்த அளவுக்கு அந்த அதே போன்று ஜானகி ஒரு இயல்பான மனிதராக அனைவரும் பழகி இருக்கிறார். அவருடைய மிக குறைவாக பேசுவார், ஆனால் அனைவரையும் ரசிக்கக்கூடிய வகையிலே பேசக்கூடிய ஒரு திறன் கொண்டவர் ஜானகி. எல்லோரிடமும் மிக அருமையாக பேசுவார். சுசீலாவிடம் தொடர்ந்து நட்பு பாராட்டியவர். தன்னுடைய உடன்பிறவா சகோதரி ஜானகி என்று சுசீலா கூறியிருந்தார். சுசீலா அண்மையில் கூட தொடர்ந்து இருவரும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். உடல்நலம் குன்றிய போதும் தொலைபேசியிலே பேசியிருக்கிறார். தற்போது கூட தெலுங்கு மொழியிலே தன்னுடைய இரங்கலை சுசீலா தெரிவித்து நாமும் நம்முடைய சத்தியம் தொலைக்காட்சியிலும் ஒளிபரப்பியிருந்தோம். தொடர்ந்து அரை நூற்றாண்டு ஆனாலும் தன்னுடைய அரை நூற்றாண்டுகள் மேலாக, அதாவது தலைமுறைகளை கடந்த சிலர் தான் இருப்பார்கள். அந்தந்த தலைமுறையில் அந்தந்த ஹீரோக்கள், ஹீரோயின்கள், பாடகர்கள், இசையமைப்பாளர்கள் எல்லாம் பெரிய ஆட்களா இருப்பார். ஆனால் தலைமுறையை வென்றவர்கள் என்றால் ஒரு சிலர் தான் இருப்பார்கள். அந்த தலைமுறையை கடந்தும் என்றென்றும் நம்பர் 1 இருக்கின்ற ஒரு சிலரிலே எஸ் ஜானகியும் ஒருவர். அவர் தற்போது மறைந்து விட்டார். ஆனால் அவருடைய மறைவு என்பது இன்றோடு முடிந்துவிடப் போவதில்லை. தொடர்ந்து இருப்பார், என்றென்றும் இருக்கக்கூடியவராக இருப்பார் என்பதை மாற்று கருத்தில்லை. டி ராஜேந்தர் அவரும் அண்மையிலே ஒரு நிகழ்ச்சியிலும் ஜானகியை பாராட்டினார். தற்போது அவருடைய மறைவுக்கு டி ராஜேந்தர் ஒரு அஞ்சல் இரங்கலை தெரிவித்திருக்கிறார். அந்த இரங்கல் காட்சிகளை கூட நாம் இன்னும் சற்று நேரத்தில் பார்க்க இருக்கிறோம். டி ராஜேந்தர் இரங்கல் தெரிவித்த காட்சிகளை தற்போது நாம் ஆனாரில் கூட தற்போது நாம் பார்க்கலாம். டி ராஜேந்தர் ஜானகிக்காக தெரிவித்த அந்த அஞ்சலியை பார்ப்போம். தெலுங்கு, கன்னடம், இந்தி, ஒடி உள்ளிட்ட 4 மொழிகளில் 40,000க்கு மேற்பட்ட பாடல்களை பாடி 4 முறை தேசிய விருதுகளையும் எண்ணற்ற மாநில அரசின் விருதுகளையும் வாங்கி குவித்த தென்றல் இசை பாடகி, தேன்குரல் தேவகி எஸ் ஜானகி அவர்கள் மறைந்து விட்டார் என்ற செய்தி நெஞ்சத்தை வாட்டுகின்றது. நெஞ்சம் பாடும் புதிய ராகம், தாளம் உன்னை தேடுதே என்று நினைவில் நின்ற நெஞ்சில் ஒரு ராகம் தந்து விட்டாரே நீங்காத சோகம். வசந்தம் பாடி வர, வைகை ஓடி வர, இளமை கூடி வர, இனிமை தேடி வர என்று என் மெட்டுக்கு மெருகேற்றியவர், பாட்டுக்கு அமுதூட்டியவர். சந்தன காற்றாம், சங்கதி ஊற்றாம், சங்கீத குயிலாம். என்னுடைய சம்சாரம் சங்கீதம் படத்திலே என் மகன் சிலம்பரசனுக்காக ஐ எம் ஏ லிட்டில் ஸ்டார், ஆவேன் நான் சூப்பர் ஸ்டார் என்று பாட்டு படித்தாயே, முத்திரை பதித்தாயே, இன்று நீங்காத நித்திரைக்கு சென்று விட்டாயே என்று என்னுடைய நெஞ்சம் நீங்காத சோகத்தை கொண்டு விட்டது. அம்மையாரை இழந்து வாடும் அவரது இல்லத்தாருக்கும், இந்திய கலை உலகத்தாருக்கும், ரசிகர்களுக்கும், நேயர்களுக்கும் என்னுடைய ஆறுதலையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அம்மையாரின் ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றேன். இப்படிக்கு டி ராஜேந்தர். அஞ்சலி இரங்கலை பார்த்தோம், அந்த புகழஞ்சலியை பார்த்தோம். ஜானகியுடைய பாடல்கள் என்றால் இந்த பாடலை ஜானகி பாடினாரா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு மெலடி மட்டுமல்ல, 3ஆம் பிறை என்ற ஒரு படம் வந்திருக்கும். அதில் கமலஹாசன், சில்க் சுமிதாவும் ஒரு பாடல் வரும், பொன்மேனி உருகுதே என்ற பாடல். அது ஒரு கவர்ச்சிகரமான ஒரு பாடலாக இருக்கும். ஆனால் அந்த பாடலிலே அந்த
பாடல் வரிகளுக்கு ஏற்ற அளவுக்கு அவர் பாடியிருப்பார். பொன்மேனி உருகுதே என்று அந்த அளவுக்கு அந்த அந்த உணர்ச்சிகரமான அந்த பாடலை கேட்கும் பொழுதே நாமும் அந்த கதாபாத்திரமா மாறிவிடுவோம். அந்த அளவுக்கு அந்த பொன்மேனி உருகுதே பாடலை அப்படி பாடியிருப்பார் ஜானகி. அதே போன்று இன்னொரு பாடல் எப்படி சிங்கார வேலனை தேவா என முருகனை போற்றி பாடினாரோ அதே போன்று மாதா உன் கோவிலே என்ற ஒரு பாடல் வரும். அதாவது அச்சாணி என்ற ஒரு படம், அந்த படத்திலே மாதாவை போற்றுகின்ற ஒரு பாடல். மாதா உன் கோவிலிலே மணி தீபம் ஏற்றினேன் என்ற ஒரு பாடல் வரும். அதாவது காதல் பாடல், கிறங்க வைக்கும் பாடல் மட்டுமல்ல, மனம் உருக வைக்கும் பாடல், ஆன்மீக பாடலையும் பாட முடியும் என நிரூபித்திருந்தார் ஜானகி. மாதா உன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன் என்ற அந்த பாடல் இன்றும் என்றும் என்றென்றும் அப்படி ஒரு பாடலாக, ஆன்மீக பாடலுக்கு ஒரு சிறந்த பாடலாக இருக்கக்கூடிய பாடலாக இருக்கும். எப்படி அதாவது ஜானகியினுடைய பாடலிலே ஒரு தாய் அன்பு இருக்கும், ஒரு காதல் ஸ்பரிசம் இருக்கும், ஒரு மென்மையான தென்றல் உங்களை வருடி கொடுப்பது போல் இருக்கக்கூடிய ஒரு பாடல் என்றால் அது ஜானகியினுடைய குரலிலே வந்திருக்க பாடலாகத்தான் இருக்கும். அப்படி ஒரு பாடலுக்கெல்லாம் சாட்சியாக பாடக்கூடியவராக இருந்தவர் தான் ஜானகி. அதே போன்று அண்மையிலே கங்கை அமரன் மிக சிறந்த இசையமைப்பாளர், அனைவரும் அறிந்தவர். அவர் பிபிசிக்கு ஒரு பேட்டியை கொடுத்திருந்தார். அதில் பேசும்பொழுது அமர் என பாசமாக தன்னை அழைப்பார் ஜானகி அம்மா. தேன் சிந்துதே வானம் என்ற பாடலை பாடும்பொழுது எப்படியெல்லாம் நான் கிட்டார் வாசித்தேன், அப்போது அந்த அம்மா பாடிய பாடல் எப்படி இருந்தது, அன்னக்கிளி உன்னை தேடியே மச்சான பார்த்தீங்களா பாடலை பாட வைத்தார். அந்த பாடல்கள் எல்லாம் அந்த பழைய பாடல்கள் சாகாவரம் பெற்ற பாடல் என்பார்களே, அது போன்ற ஒரு சாகாவரம் பெற்ற பாடலுக்கு எல்லாம் பின்னணி குரலாக யார் இருந்தார் என்றால் ஜானகி இருந்திருப்பார். இளையராஜாவினுடைய மிகப்பெரிய பாடல்களுக்கெல்லாம் ஜானகி ஒரு காரணமாக இருந்தார் என்ற வகையிலே கங்கை அமரன் கூறியிருந்தார். அதாவது 16 வயது ஒரு நிகழ்வையும் அவர் நினைவு கூறியிருந்தார். 16 வயதிலே படத்தில் இளையராஜாவின் இசையிலே கங்கை அமரன் எழுதிய பாடல் செந்துரப்போவை பாடல் தான் இன்றும் அந்த சாகாவரம் பெற்ற பாடலாக இன்றும் ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல் ரெக்கார்டிங் இன்றைக்கும் அந்த அளவுக்கு அன்றைக்கு கங்கை அமரனுக்கு காய்ச்சலாம். பாடல் முடிந்த பிறகு சந்தோஷத்தில் பலருக்கும் அவர் பாட்டி கொடுத்திருக்கிறார் கங்கை அமரன். அதிலே அந்த பாடல் குறித்தும் பாடினார். மிக சிறந்த ஒரு பாடலாக அவர் பாடியிருந்ததை கூறினார். இது மாதிரி ஒவ்வொருவரும் தங்களுடைய மிக சிறந்த பாடகியாக இருந்த ஜானகிக்கு தங்களுடைய அவருடன் பகிர்ந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய அஞ்சலியை தெரிவித்து வருகிறார் என்றுதான் கூற வேண்டும். அதே போன்று திருநாள் என்ற படம், ஜீவா நயன்தாரா படித்த திருநாள் படம் இருக்கும். அது ஸ்ரீகாந்த் தேவா இசையிலே தந்தையும் யாரோ என்ற பாடலை ஜானகி பாடியிருந்தார். அதன் பின்னர் தான் அவர் பாடலை நிறுத்திவிட்டார். ஏன்னா அந்த ஸ்ரீகாந்த் பாடலை அவர்தான் பாட வேண்டும் அடம்பிடித்து என்றால் ஜானகி அப்போது குறைவாக பாடிக்கொண்டிருந்தார். ஆனால் ஜானகி தான் பாட வேண்டும் என்று இயக்குனர் ராம்நாத் அடம்பிடித்து பாட வைத்தார். அந்த பாடலை கேட்கும்போது உண்மையிலேயே தந்தையும் யாரோ என்ற பாடலை கேட்கும் பொழுது உண்மையிலேயே அந்த பாடலை கேட்கும்போது நம்முடைய மனம் தந்தையின் மீது அப்படி ஒரு அன்பை பொழிகின்ற பாடல். மிகப்பெரிய மேதை என்பார்களே, அப்படி ஒரு மேதை, படிக்காத மேதை என்பது போல மிகப்பெரிய மேதையாக வாழ்ந்து முடித்திருக்கிறார் ஜானகி அம்மா. சாகாவரம் பெற்ற பாடலை வழங்கிய ஜானகி ஆன்மீக பாடல்களும் பாடியிருக்கிறார், மெலடி பாடல்களும் பாடியிருக்கிறார். அவர் தொடாத இடங்களே இல்லை என்று கூறுவாளே, அவர் இசையிலே, பாடலிலே, பாடுவதிலே இந்த பாடல் பாடவில்லையே, இந்த ராகத்தில் பாடவில்லையே என்றெல்லாம் சொல்லவே முடியாது ஜானகியிடம். அப்படி எல்லா வகையான அனைத்து வகையான பாடல்களையும் பாடி சாதனை புரிந்தவர் தான் ஜானகி என்று கூற வேண்டும். தென்னிந்தியாவின் நைட்டிங்கல் நம்மிடம் இல்லை, ஆனால் அவருடைய பதிவுகள், பாடல், குரல் என்றென்றும் ஒலித்துக் கொண்டே என்றும் இருக்கும். எப்படி காடுகளுக்கு, கடலுக்கு, மலைக்கெல்லாம் அழிவுகள் இல்லையோ, ஒரு வகையில் அழிந்தாலும் இன்னொரு வகையில் வந்துவிடும் அவை. அதுபோன்று ஜானகியின் குரலுக்கு அழிவே கிடையாது. என்றென்றும் இசை என்பது இந்த உலகிலே இருக்கும் வரை ஜானகியின் குரலுக்கும் அழிவில்லாமல் என்றென்றும் எப்பொழுதும் பசுமையாக இருக்கும் என்றால் நிச்சயமாக அது ஜானகியின் குரல் என்று கூறலாம். அந்த அளவுக்கு ஜானகி உண்மையிலேயே ஒரு இசை பேரரசியாக, இசை அரசியாக, இசை குயிலாக என்றும் இந்திய திரை உலகிலே இசைத்துக் கொண்டே இருப்பார் என்று கூற வேண்டும்.